மழைக்காலங்களில் மதுரை, சிவகங்கை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள கண்மாய்களுக்கு செல்லும். இந்த நீர் தங்கு தடையின்றி செல்வதற்காக நெடுந்தொகை 0 கிலோமீட்டர் முதல் 13 கிலோமீட்டர் வரையில் மணக்குளம் உபரிநீர் கலங்கல் சிந்தாமணி வரையில் கிருதுமால் நதியை தூர்வாரி சீரமைக்க 7.35 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. விரைவில் பணிகள் துவங்கப்படும். கிருதுமால் நதி சீரமைக்கப்படும். இந்த கேள்வியோடு இன்னும் மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன் அவர்கள் அன்பானடி வாய்க்கால், பனையூர் வாய்க்கால், சிந்தாமணி வாய்க்கால் இவையெல்லாம் தூர்வாரப்படுமா என்று சேர்த்து கேட்டிருக்கிறார். இவையெல்லாம் மாநகராட்சியினுடைய பராமரிப்பில் பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே மாநகராட்சியை அணுகலாம். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த 4 வாய்க்காலும் தூர்வாரி அந்த மீண்டும் ஒரு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு கோரிக்கையும் நான் சேர்த்து வைக்கின்றேன். குருவிக்காரன் சாலை பாலத்துக்கு அருகில் ஒரு தடுப்பணை கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கோரிக்கையை நான் அமைச்சர் அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தேன். அதில் அந்த கோரிக்கையில் அதற்கு பதிலாக தந்திருக்கின்ற அந்த கோரிக்கை, அந்த இடத்துல தடுப்பணை கட்டினால் அந்த பங்கசங் காலனி, அண்ணா நகர் அந்த ஏரியாவெல்லாம் நீர் கிரவுண்ட் வாட்டர் கூடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இப்போ தெப்பக்குளத்தில் நீர் தொடர்ந்து தேக்கியதனால் அந்த ஏரியாவில் எல்லா போர்லையுமே தண்ணி இப்போ குறைவென்று கிடைக்கின்றது. இதையும் சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு அந்த தடுப்பணைக்கு பக்கத்திலேயே தெப்பக்குளம் வாய்க்கால் இருக்கின்றது. அது ஏற்கனவே தெப்பக்குளத்துக்கு போறதுல நிறைய சாக்கடை கலந்து போகுது. இந்த இடத்துல இருந்துன்னா ரொம்ப பக்கத்தில் தெப்பக்குளத்துக்கு ஏற்கனவே வாய்க்கால் இருக்கு. அதனால இந்த தடுப்பணையிலிருந்து போனால் அந்த வாய்க்காலில் தெப்பக்குளத்துக்கு எந்த ஒரு கழிவு இல்லாமல் அதை தண்ணி சேரும்ங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து இந்த கோரிக்கையை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சரவத்தில் இந்த கோரிக்கையை வைக்கின்றேன். தயவு கூர்ந்து இன்னொரு கேள்வி இருக்கு, பதில் சொல்லட்டேன். பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு பூமிநாதன் சொன்னதை நிச்சயமா நிறைவேற்றிடுறேன். இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேணாம். மாண்புமிகு உறுப்பினர் பூமிநாதன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமீபத்தில் வந்த பெஞ்சல் புயல் மழையினால் கடலூர் மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. பூகோள ரீதியாக அமைப்பினால் மேலே உள்ள 7 மாவட்டங்களில் உள்ள மழைநீர் வடிகால் பகுதியாக கடலூர் மாவட்டம் இருக்கிறது. அடிக்கடி பேரிடர் பாதிக்கின்ற பகுதியாகவும் கடலூர் மாவட்டம் உள்ளது. எனவே கடலூர் மாவட்டத்திற்கென சிறப்பு திட்டங்களை தீட்டி சிறப்பு நிதியை ஒதுக்கி அந்த ஆற்றின் கொள்ளளவை அதிகரிக்கின்ற வகையில் கரைகளை உயர்த்தி அதை பலப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வெள்ள சேதத்தை பற்றி கேள்விப்பட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களும் 2 தினங்களில் 2 முறை கடலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து மக்களுக்கு ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்பெண்ணை ஆற்றில் இருக்கின்ற அதிக வெள்ளம் தென் மலட்டாற்றில் புகுந்து நெய்வேலி தொகுதியில் உள்ள திருவாமூர், காமாட்சிப்பேட்டை, எலந்தம்பட்டு, சிறுவத்தூர், ஏரிப்பாளையம், செம்மேடு, கருக்கை போன்ற கிராம பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளிலும் அதேபோல் வயல் பகுதிகளிலும் பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பகுதியினுடைய நீண்ட நாள் கோரிக்கையான காமாட்சிப்பேட்டையில் ஒரு தடுப்பணையை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையினும் இந்த நேரத்தில் வைக்கின்றேன். இந்த பகுதி
கிரிட்டிக்கல் சோன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ப்ளாய்டட் சோனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பகுதியில் உள்ள நிலத்தடி நீர் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த அவசியத்தை கருதி அந்த இடத்திலே காமாட்சிப்பேட்டையில் ஒரு தடுப்பணையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஆயராக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்.